This morning, we would be continuing our study on walking in the favor of God. இந்த கால வேளையில் கூடி நாம் தொடர்ந்து தேவ தயவு குறித்து இன்னும் அதிகமாக வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போமாக. Psalms 5:12 says, "For surely, O Lord, you will bless the righteous, you will surround them with your favor as with a shield." வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து அவனை தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய தயவினாலே மூடுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடந்த வாரத்தில் நாம் தேவனுடைய தயவு என்ற தலைப்பை நாம் பார்க்கும் பொழுது தயவு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். We looked at what favor means. Favor means approval, support, goodwill, kindness, preference and acceptance. நம்ம ஒவ்வொருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தயவு அவசியம்தான். நமக்கு மனிதனுடைய தயவு அவசியம், நமக்கு தேவனுடைய தயவு அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனுடைய தயவிலும் தேவனுடைய தயவிலும் வளர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடந்த வாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த தேவனுடைய தயவு ஒரு மனிதன் மீது இருக்கும் பொழுது அவன் எப்படி ஆஸ்வதிக்கப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். We looked at 7 blessings specifically from the word of God about the blessings we receive when we walk in the favor of God. அதை நாம் சற்று பார்ப்போமாக. முதலாவது, favor brings protection. Secondly, favor brings promotion and honor. Thirdly, favor brings restoration. Fourthly, favor positions you to fulfill your destiny. ஐந்தாவதாக, favor brings prominence and preferential treatment and gets petitions granted. Number 6, favor produces victories in the midst of great impossibilities. Number 7, favor promotes church growth and influence. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய தயவு மிக மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய தயவு மாத்திரமல்ல, நமக்கு மனிதனுடைய தயவும் அவசியமாக இருக்கிறது. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய தயவிலும் மனித தயவிலும் வளர்ந்தார் என்று சொல்லி. சில டைமில் நம்ம யோசிக்கின்றோம், மனிதனுடைய தயவெல்லாம் நமக்கு அவசியம் கிடையாது, வெறும் தேவனுடைய தயவு மாத்திரம் போதும் என்று சொல்லி. அப்படி அல்ல, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அவர் தேவனுடைய தயவிலும் மனித தயவிலும் அவர் வளர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் அவசியம்தான், அதே போல மனிதனுடைய தயவும் நமக்கு அவசியம்தான். God's favor is a guarantee of His presence and the provision of His power to accomplish His special purpose in and through your life. தேவனுடைய தயவு ஏன் நம்ம மேலே இருக்குது என்று சொன்னீங்கன்னா, தேவனுடைய சித்தங்களை நிறைவேற்றும்படிக்காக கர்த்தருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளில் கூடி இன்னும் சற்று ஆழமாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவனுடைய தயவை குறித்து நாம் பார்ப்போமாக. Understanding and expecting the favor of God in your life is the key to fulfill your destiny. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்க திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, தேவனுடைய தயவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நமக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, A wise man is strong. Yes, a man of knowledge increaseth strength. ஞானம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் வல்லமையிலே வளர்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஞானம் அவசியமாக இருக்கிறது. ஒரு காரியத்தில் நம்ம வெற்றி பெற வேண்டும், இல்லை முன்னேற்றம் பார்க்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னா அந்த காரியத்தை குறித்து நமக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தேவனுடைய தயவை குறித்து அறிவு நமக்கு இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், favor is something that is granted to you. Favor is something that is granted. You cannot work for it. அதுக்காக நீங்கள் வேலை செய்ய முடியாது. தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் தேவனுடைய தயவுக்குள்ள நாம் வந்து விடுகிறோம். When we are born again, we are born into favor. Favor is a part of your heritage. Favor is a part of your heritage. இன்னொரு வாட்டி சங்கீதத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். God blesses the righteous and surrounds them with favor. God
blesses the righteous and surrounds them with his favor. கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து அவருடைய கிருபையினாலே அவருடைய தயவினாலே மூடுகிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. When you have the favor of God upon your life, தேவனுடைய தயவு மீது இருக்கும் பொழுது favor opens up opportunities. உங்களுக்காக அநேக வாசல்கள் திறக்கப்படுகிறது. In 1 Corinthians chapter 15 verse 10, Paul says, by the grace of God I am what I am. By the grace of God I am what I am. I already said grace here means favor. ஆண்டவர் பவுலை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அவர் மூலமாக அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் செய்தார். அந்த காரியங்கள் எல்லாம் பவுலானவர் எப்படி செய்தார்? He did it because of the favor of God in his life. ஆண்டவருடைய கரம் அவர் மேல் இருந்தது. ஆண்டவருடைய கண்கள் பவுல் மேல் இருந்தது. ஆண்டவருடைய அபிஷேகம் பவுல் மேல் இருந்தது. ஆண்டவருடைய ஃபேவர் பவுல் மேல் இருந்தது என்று தெளிவாக பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ஃபேவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. When we are born again, the favor of God is available for us as a gift. தேவன் அந்த gift நம் கொடுக்கிறார். ஃபேவர், தேவனுடைய ஃபேவர் நம்மேல் பிரகாசிக்கிறது. நம்ம கர்த்தர் அவருடைய ஃபேவர்னால் நிரப்புவது மாத்திரமல்ல, அந்த ஃபேவரில் தொடர்ந்து நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Not only God blesses us with his favor, but God wants us to walk in the favor of God. That's why I have entitled this message as walking in the favor of God. Walking in the favor of God. நம்முடைய வாழ்க்கை முழுமையாக தேவனுடைய தயவுல நாம் நடக்க முடியும். God has clear cut path for his favor. அவருடைய நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவு எப்பவுமே இருக்க வேண்டும். அவருடைய தயவில் நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் என்ன காரியங்கள் நாம் செய்ய வேண்டும், நாம் எப்படி தேவனை நம்ப வேண்டும், நாம் எப்படி தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. You can never complete God's assignment in your life without the favor of God. தேவனுடைய ஃபேவர் இல்லாமல் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. It takes favor to take you from a pit to a palace. It takes favor to take you from a pit to a palace. இன்றைக்கு நாம் பைபிள்லேருந்து ஒரு கேரக்டர் எடுத்து தேவனுடைய ஃபேவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி கிரியேட் செய்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். For today's study, I have chosen a character by name Noah. இன்றைக்கு நோவாவுடைய வாழ்க்கையிலேருந்து தேவனுடைய தயவு அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போமாக. உங்கள் வேத புஸ்தகத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 8ஆம் வசனம் வரை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு கூட இந்த வசனங்களை நீங்களும் வாசிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5லிருந்து 8ஆம் வசனங்கள். The book of Genesis chapter 6 verse number 5 to 8. The Lord saw how great the wickedness of the human race had become on earth, and that every inclination of the thoughts of human heart was only evil all the time. The Lord regretted that he had made human beings on earth, and his heart was deeply troubled. So the Lord said, I will wipe from the face of the earth the human race I have created, and with them the animals, the birds, and the creatures that move along the ground, for I regret that I have made them. But Noah found favor in the eyes of the Lord. இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது மனித குலத்தை ஆண்டவர் உண்டாக்கின பின்பு கொஞ்சம் காலங்களுக்கு பின்பாக பார்க்கும் பொழுது முழு பூமியானது அக்கிரமத்தினாலே நிரப்பப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதனுடைய அக்கிரமங்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சு சொன்னீங்கன்னா அது பரலோகத்துக்கு எட்டியது என்று சொல்லியும் தேவன் மனித குலத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்தார்கள், பொல்லாத காரியங்களிலே அவருடைய வாழ்க்கையை அவர்கள் செலவழித்தார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேஷனில் கூடி
ஒரு குறிப்பிட்ட மனிதன் நோவா தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவர் செய்தார்கள். வேதம் 8வது வசனத்தை சொல்லுகிறது that Noah found favor in the eyes of the Lord. Noah found favor in the eyes of the Lord. இன்றைக்கு நோவோட வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். நாம் வாசித்த வசனம் சொல்லுகிறது நோவா ஃபவுண்ட் ஃபேவர் இன் த ஐஸ் ஆஃப் த லார்ட். நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், உலகத்தில் இருக்கிற அந்த நாட்களில் இருந்த மக்கள்கள் எல்லாரும் அக்கிரமமான காரியங்களும் பொல்லாத காரியங்கள் செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணினார்கள். தேவனுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் உண்டாயிடுது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் ஏன் தான் நான் இந்த மனித குலத்தை நான் உண்டாக்கினேன், ஏன் தான் நான் பூமியை நான் உண்டாக்கினேன் என்று மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆனாலும் நோவா அதன் மத்தியில் கர்த்தருடைய கண்களில் தயவை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், how did Noah find the favor of God in his life? அவருடைய வாழ்க்கையில் நோவாக்கு எப்படி கர்த்தருடைய தயவு கிடைத்தது என்று சொல்லி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நோவோட வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்க முடியும். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா நோவாவை குறித்து சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நோவா எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். Shall we read that word? அந்த வார்த்தையை நாம் படிப்போமாக. The book of Genesis chapter 6 verse number 9. This is the account of Noah and his family. Noah was a righteous man, blameless among the people of his time, and he walked faithfully with God. Hallelujah. Noah was a righteous man, blameless among the people of his time, and he walked faithfully with God. And you read verse number 9, you find 3 distinct characters that have been written about Noah. Number 1, he was a righteous man. Number 2, he lived a blameless life in his generation. Number 3, he walked faithfully with God. இந்த 3 காரியங்கள் நோவாவுடைய வாழ்க்கையில் தெளிவாக பார்க்க முடிந்தது. My friend, the favor of God must be evident through our lifestyle. இந்த 3 காரியங்கள் நோவாவுடைய வாழ்க்கையில் இருந்தபடினாலே நோவாவுக்கு தேவனுடைய தயவு கிடைத்தது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கூடி தேவனுடைய தயவு நாம் பார்க்க வேண்டும் என்று நாம் வாஞ்சித்தோம் என்று சொன்னீங்கன்னா, தேவனுடைய தயவு என் மேலே இருக்க வேண்டும், தேவனுடைய தயவு என் குடும்பத்தின் மீது இருக்க வேண்டும், தேவனுடைய தயவில் நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சித்தோம் என்று சொன்னீங்கன்னா, தேவனுடைய தயவு நமக்குள்ள காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. The favor of God must be evident in our conversation, in our character, and in our conduct. I want to repeat that. The favor of God must be evident through our conversation, character, and conduct. நம்முடைய பேச்சுகளில் தேவனுடைய தயவு வெளிப்பட வேண்டும். நம்முடைய குணாதிசயங்களில் தேவனுடைய தயவு வெளிப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிஹேவியரில் கூடி தேவனுடைய தயவு வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பொல்லாதமான ஜனங்கள் இருந்தாலும், அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்தாலும், நோவா தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் வாழுகிற உலகம் வித்தியாசமாக இருந்தாலும், ஒருவேளை பாவமான உலகமாக இருந்தாலும், அக்கிரமமான காரியங்கள் செய்கின்ற ஒரு உலகமாக இருந்தாலும், அதன் மத்தியிலே கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Hallelujah. I said the favor of God must be evident in our lifestyle. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய காரியங்கள் வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. This morning I want to share with you 3 things that must be evident in our life for the favor of God to be manifested. தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை தெளிவாக பார்க்க முடிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த 3 காரியங்கள்
நோவாவுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்க முடியும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் நோவாவோட கூட பேசினார். நோவாவோட லைஃபை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னீங்கன்னா, நோவா எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார், ஆண்டவர் நோவாவோட கூட ஏன் பேசினார் என்று சொல்லியும், ஆண்டவர் பேசின பின்பு நோவா என்ன காரியங்களை செய்தார் என்று சொல்லியும் தெளிவாக நாம் பார்க்க முடியும். So if you and me want the favor of God to be evident in our life, then these three characters should be seen in our life. இந்த மூணு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. நோவாவோட வாழ்க்கையில இந்த மூணு காரியங்கள் பார்க்க முடிந்தது. முதலாவது காரியம், நோவா listen to God. நோவா எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தால் சொன்னீங்கன்னா, he listened to what God is saying. தேவன் சொல்லுகிற காரியத்தை அவன் கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, நோவா trusted God. நோவா trusted God. மூன்றாவதாக, நோவா was obedient to God. நோவா was obedient to God. இப்பொழுது நாம் இந்த மூணு காரியங்களை சற்று இன்னும் ஆழமாக நாம் பார்ப்போமாக. When God spoke to Noah, Noah listened to whatever God had to say. நோவாவோட கூட ஆண்டவர் பேசும் பொழுது, தேவன் நோவாவோட கூட என்னெல்லாம் பேசினாரோ அது எல்லாத்தையும் நோவா கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நோவாவோட கூட சொன்னார், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய அக்கிரமமானது அதிகமாக ஆகியிருக்கிறது, அதனால நான் இந்த முழு உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன். I am going to destroy the entire world and the earth because of the wickedness of human race. மனித குலத்தின் பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக நான் முழு உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் அது அழிக்க போகிறார் என்று சொல்வது மாத்திரமல்ல, ஆண்டவர் எப்படி அழிக்க போகிறாரும் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் என்ன பண்ண போகிறேன், மழையை அனுப்பி 40 நாள் மழையை நான் அனுப்பி இந்த உலகத்தை முழுமையாக நாம் அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலே நீ ஒரு பேழையை உண்டாக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இதுக்கு முன்னால நோவா ஒரு நாளும் மழையை பார்த்தது கிடையாது. நோவாவில் இருக்கிற ஜென்ரேஷன் ஆனவர் மழையை பார்த்தது கிடையாது. மழை எப்படி இருக்கும் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் நான் மழையினாலே நான் இந்த உலகத்தை நான் அழிப்பேன் என்று சொல்லும் பொழுது இந்த எல்லா காரியத்தையும் நோவா கவனித்து கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நமக்குள்ள இந்த ஒரு கேரக்டர் இருக்குதா? கடவுள் நம்மோடு கூட பேசும்பொழுது, தேவன் நம்மோடு கூட பேசும்பொழுது அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம கேட்குறோமா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆர் வி லிஸ்னிங் டு காட்? சில நேரங்களிலே நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நாம் ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம், நம்முடைய எல்லா தேவைகளை சொல்லுகிறோம், ஜெபம் முடிஞ்ச உடனே ஆமீன் என்று சொல்லி நாம் கடந்து விடுகிறோம். ஆனால் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறதா? அப்படி எதிர்பார்ப்பு இருப்புமானால் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவர் பேசும்படியாக நாம் அனுமதி கொடுக்கிறோமா? Do we give time to God to speak to us? Do we wait in the presence of God for God to speak to us? ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு நேரத்தை நாம் கொடுக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Kindly turn your Bibles to Psalms 32 verse number 8. It says, I will instruct you and teach you in the way you should go. I will counsel you with my loving eye on you. இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? I will instruct you. நீ எந்த வழியில நீ நடக்க வேண்டும். I will teach you என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எந்த வழியில போக வேண்டும் என்று நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உனக்கு ஆலோசனைகளை கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். I will instruct you, I will teach you in the way you should go, I will counsel you with my loving eye on you. இவ்வளோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் மனுஷனுக்கு சொல்லுகிறார். ஆனால் யாருக்கு இந்த காரியங்கள் ஆண்டவர் செய்ய முடியும்? Whom can God instruct? Whom can God teach? Whom can God counsel? Only a person who's willing to listen to God. Who's willing to listen to God. This morning I want to ask you and me this question. Are we willing to listen to God? நாம் தேவன் சொல்லுகிற காரியங்களை கேட்க நாம் தயாராக இருக்கிறோமா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவருடைய வழியும் நம்முடைய வழியும் வித்தியாசமாக இருக்கிறது. God's ways and our ways are different. God's thoughts and our thoughts are different. But are we willing to listen to God? Many times we ask this question, Lord, speak to me. என்னோடு கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க.
My friend, God is speaking to each one of us. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் நாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்பொழுது அவருடைய பேச்சுக்கு நம்முடைய செவிகளை கொடுக்கிறோமா? Are we listening to him when he is speaking to us is the question. Noah listened to God. நோவாக்குள்ள என்ன ஒரு காரியம் இருந்துச்சு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கூர்மித்து கவனித்து அவன் கேட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சாமுவேலை குறித்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் சாமுவேலோட பேக்ரவுண்ட் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, சாமுவேலை சின்ன வயசில் அவங்க அம்மா வந்துட்டு ஆலயத்திலே அவனை விட்டு போயிட்டாங்க. ஆலயத்தில் தேவனுக்கென்று அர்ப்பணித்து கடந்து போனாங்க. அந்த நாட்களில் ஏலி என்ற மனிதன் அந்த ஆலயத்துக்கு பிரீஸ்டாக இருந்தார். அந்த ஏலி என்ற மனிதனுடைய லீடர்ஷிப்பில் சாமுவேல் வளர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆனால் சின்ன வயசில் ஒரு நாள் ஆண்டவர் வந்துட்டு சாமுவேலோடு கூட பேசினார். சாமுவேலுடைய பேரை ஆண்டவர் கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். முதல் சில டைம் ஆண்டவர் சாமுவேலோட பேர் சொல்லி கூப்பிடும் பொழுது சாமினால கண்டுபிடிக்க முடியல யார் கூப்பிடுறாங்க. சாமுவேல் யோசித்தான், ஏலி தாத்தா தான் என்னை கூப்பிடுறாங்க என்று சொல்லி ஓடி போய் ஏலியின் இடத்தில் கேட்கிறார், நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா, நீங்கள் எங்களை கூப்பிட்டீங்களா? ஏலி சொல்லுகிறார், நான் உன்னை கூப்பிடவில்லை, நான் உன்னை கூப்பிடவில்லை, நீ போய் மறுபடியும் தூங்கு. ஒரு 2-3 வாட்டி இப்படி ஆகும் பொழுது சாமுவேல் வந்து ஏலி கிட்ட சொல்லும் பொழுது ஏலிக்கு ஒரு காரியம் தெரிய வருகிறது. இந்த பிள்ளையோடு கூட பேசுகிறது வேற யாரும் இல்லை, தேவனே அவனோடு கூட பேசுகிறார். அதனால ஏலி வந்து சாமுவேல் கிட்ட சொல்லுகிறார், அடுத்த டைம் நீ படுக்கும்பொழுது இந்த ஒரு சத்தத்தை நீ கேட்டால் நீ சொல்ல வேண்டும், பேசும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன். ஸ்பீக் லார்ட் ஃபார் தை சர்வெண்ட் இஸ் லிஸ்னிங். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேலும் ஏலி சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் அவனோட பேரை சொல்லி கூப்பிடும் பொழுது இதே வார்த்தை மறுபடியும் சொன்னான், ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன், ஆண்டவர் பேசும் அடியேன் கேட்கிறேன். சாமுவேலோட சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை தெளிவாக நாம் பார்க்க முடியும். சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் காணவில்லை. இஸ்ரவேலிலே ஆண்டவர் சாமுவேலை வல்லமையாக பயன்படுத்தினார். 2 ராஜாக்களை ஆண்டவர் அபிஷேகம் சாமுவேல் மூலமாக செய்தார். ஹல்லேலூயா. சாமுவேல் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கனப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவ்வளோ வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தினாரே, அதுக்கு என்ன ஒரு காரணம் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக தேவனுடைய தயவு சாமுவேல் மேல் இருந்தது. தேவனுடைய தயவு சாமுவேல் மேல் இருந்தது. தேவனுடைய தயவு ஏன் சாமுவேல் மேல் இருந்தது? சாமுவேல் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு அவருடைய செவிகளை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் என்னோடு கூட பேசும் பொழுது am I listening to him? Am I willing to listen to him? Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். அதனால தான் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அனுப்பினார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை சத்தியத்தின் பாதத்தில் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. For you and me to listen to God, it is important to identify the voice of God. தேவனுடைய சத்தத்தை நாம் அறிந்தால் மாத்திரம்தான் தேவன் என்னோடு கூட பேசுகிறார் என்று புரிந்து கொள்ள முடியும். Hallelujah. So I want you to share with you some of the ways in which you and me can identify the voice of God. இது தேவனுடைய வார்த்தையா இல்லை வேற யாரோட வார்த்தையா என்று சொல்லி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். Number 1, God's word is always consistent with the scripture. தேவனுடைய சத்தமானது எப்பவுமே தேவனுடைய வார்த்தைக்கு இணைந்து இருக்கும். It will align with the word of God. தேவனுடைய சத்தமானது ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் பேசாது. இரண்டாவதாக, the voice of God oftentimes may conflict with human reason. சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தையானது மனித சிந்தனைக்கு வித்தியாசமாக இருக்கும். It may not align with human reason. It may be different from human reason. It may conflict with human reason. மூணாவதாக, sometimes God's word may clash with fleshly desires. God's word may clash with
fleshly desires. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மாம்சமானது ஆவியோடு கூட எப்பவுமே போராட்டம் இருக்குது. There's a conflict between the spirit and the flesh. The Bible clearly says. Hallelujah. சில நேரங்களில் தேவன் பேசும் பொழுது அது இந்த மாம்சத்துக்கு பிடிக்காது. There is a conflict between the flesh and the spirit. Fourthly, certain times when God speaks, தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட பேசும்பொழுது many times it will challenge your faith. Hallelujah. உங்களுடைய விசுவாசத்தை சேலஞ்ச் பண்ணுகிற ஒரு வார்த்தையா இருக்கும். Sometime it will call for courage. சில நேரங்களில் தைரியத்தை அது எதிர்பார்க்கும். தேவனுடைய வார்த்தை தைரியத்தை எதிர்பார்க்கும். Hallelujah. And sometimes God speaks to us quietly. He speaks to us quietly and clearly and personally to us. Hallelujah. இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க ஒண்ணுனா நீங்க கொஞ்சம் யோசித்தீங்கன்னா இப்படி எல்லாம் தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது. You will be able to identify God's voice when you give attention to his voice. Hallelujah. 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 இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நோவாவை போல முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் கவனமாக கேட்க வேண்டும். Shall we give our ears to the Lord and say, Lord, you speak, for thy servant is hearing. Hallelujah. நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நீங்க பேசுங்க என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னீங்கன்னா நிச்சயமாக தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். Hallelujah. இரண்டாவதாக நோவா செய்த ஒரு காரியம், அவன் தேவனை முழுமையாக நம்பினான். அவன் தேவனை முழுமையாக நம்பினான். நான் சொன்னேங்க, இதுக்கு முன்னால நோவா வந்துட்டு மழையை பார்த்தது கிடையாது. ஆனா அவன் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை அவன் நம்பினான். ஆண்டவர் சொன்னார், இன்னும் கொஞ்ச நாட்களிலே நான் முழு உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன். 40 நாட்கள் இரவும் பகலும் மழை வரும், எல்லா மனிதர்களும் மரித்து போவார்கள், எல்லா அனிமல்ஸ்கள் மரித்து போவார்கள், எல்லா பேர்ட்ஸ் ஆஃப் தி ஸ்கை மரித்து போகும் என்று ஆண்டவர் சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்கறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை அவன் பரிபூர்ணமாக நம்பினான். ஹல்லேலூயா. அவன் விசுவாசித்தான். தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை அவன் நம்பினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு குணாதிசயம் காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும் பொழுது, அவர் காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது, அவர் சொப்பனங்கள் மூலியமாக, தரிசனங்கள் மூலியமாக அவர் காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது அந்த காரியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். வானமும் பூமியும் ஒழுங்கு போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் கிடையாது. அவர் ஒரு காரியத்தை உன்னோடு கூட பேசும் பொழுது, ஒரு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையை அவர் வெளிப்படுத்தும் பொழுது அந்த காரியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏன் அந்த காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னீங்கன்னா, நாம் அந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அந்த காரியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நாம் பார்த்தோம், 6ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது, முழு உலகத்தின் ஜனங்கள் அக்கிரமமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அக்கிரமமான காரியங்களை செய்தார். ஆனால் 8வது வசனம் சொல்லுகிறது, நோவாக்கு கர்த்தருடைய கண்களிலே இரக்கம் கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரக்கம் கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நோவா வந்துட்டு தேவனுடைய வார்த்தை, தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்கறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை விசுவாசித்தான் என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்க முடியும். நோவாவோட லைஃப்ல இருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். that Noah was a righteous man, he was a blameless man, he faithfully walked with God. Hallelujah. இந்த 3 காரியங்கள் நோவாவோட வாழ்க்கையில் இருந்தது. Why was he able to trust God? Because he lived a righteous life. Why was he able to trust God's word? Because he lived a blameless life in the midst of a corrupted generation. Why was he able to trust God? Because he walked faithfully with God. Hallelujah. தேவனுடைய வார்த்தையின்படி அவன் நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோமா என்று கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனத்தை வரை நாம் வாசிப்போம். Kindly turn your Bibles to the book of Proverbs chapter 3 and verse number 5 to 7. I want to read these verses to you. இந்த வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-7 வசனம். It says, trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways submit to him and he will make your path straight. Do not be wise in your own eyes. Fear the Lord and shun evil. Hallelujah. நம் சொந்த புத்தியின் மேல் சாயாமல் நாம் கர்த்தரை பரிபூர்ணமாக நம்ப வேண்டும். வசனம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு கூட நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். நம்முடைய சொந்த புத்தியின் மேல் நாம் சாயக்கூடாது. ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை நாம் அக்னாலஜ் பண்ணி அவரை நாம் நம்பும் பொழுது எல்லா கோணலான வழிகளை கர்த்தர் செம்மையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூடி நாம் யோசித்து பார்ப்போம். Do we trust God?
Do we trust God's word? இந்த தேவனுடைய வார்த்தை நாம் விசுவாசிக்கிறோமா? Do we trust the promises that God gave in our life? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், நமக்கு ப்ராமிஸ் பண்ணுகிற காரியங்களை நாம் நம்புகிறோமா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Noah had not seen the rain before. இதுக்கு முன்னால நோவா மழையை பார்த்ததே கிடையாது. நோவா ஒரு பெரிய அழிவை பார்த்ததே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்லும் பொழுது, நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை நோவா முழுமையாக நம்பினான், விசுவாசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நோவாவோடு கூட பேசும்பொழுது இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்று மாத்திரம் சொல்லவில்லை, நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வழியும் காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல நீர் ஒரு பேழையை உண்டாக்க வேண்டும், நீ ஒரு பேழையை உண்டாக்க வேண்டும். நீங்கள் தயவு செய்து நேரத்தை எடுத்து நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரமும் நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆண்டவர் நோவாவை பார்த்து ஒரு பேழையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த பேழை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்களை கொடுக்கிறார். இப்படி தான் இருக்க வேண்டும், அதோட அந்த பேழையோட லென்த் இவ்வளோ இருக்க வேண்டும், அந்த பேழையோட பிரெத் இவ்வளோ இருக்க வேண்டும், அந்த பேழையோட ஹைட் இருக்க வேண்டும், இங்கெல்லாம் டோர்ஸ்கள் வர வேண்டும், இங்கெல்லாம் விண்டோஸ்கள் வர வேண்டும், அந்த பேழையில் இவ்வளோ ஸ்டோரிஸ்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்களை ஆண்டவர் நோவாவோட கூட கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இந்த பேழை கட்டுவது மாத்திரமல்ல, இந்த பேழைக்குள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனிமல்ஸ்களையும் பேர்ட்ஸ்களையும் நீ கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிளீனான அனிமல் இவ்வளோ பேர்ஸ்களை கொண்டு வர வேண்டும், அன்கிளீனான அனிமல்ஸ் இவ்வளோ பேர்ஸ்களை நீ கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட மைன்யூட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எல்லா அனிமல்ஸ்க்கும் அந்த எல்லா பேர்ட்ஸ்களுக்கும் யார் எவ்வளோ காரியத்தை நீ உள்ள கொண்டு வர போகிறியோ அது எல்லாத்துக்கும் நீ என்ன பண்ண வேண்டும்? ஃபுட்டை கொண்டு வர வேண்டும். You need to bring even food inside என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாமே நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நோவா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்களோட பெனிஃபிட்டுக்காக அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். The book of Genesis chapter 6 verse number 22. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். The Bible says, Noah did everything just as God commanded him. Noah did everything just as God commanded him. ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ, ஆண்டவர் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னாரோ அது எல்லாத்தின்படி நோவா செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நோவாவை குறித்து 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Kindly turn your Bibles to the book of Genesis chapter 7 and verse number 5. Even there you find this written about Noah. And Noah did all that the Lord commanded him. And Noah did all that the Lord commanded him. ஆண்டவர் என்னெல்லாம் காரியங்களை செய்ய சொன்னாரோ அது எல்லா காரியத்திலையும் நோவா கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சில காரியங்களை செய்தார், சில காரியங்களை விட்டு விட்டார் அல்ல, எல்லா காரியங்களையும் அவன் செய்தான். இவ்வளோ லென்த் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, இவ்வளோ அந்த ஆர்க்கோட பிரெத் இவ்வளோ இருக்க வேண்டும், இவ்வளோ ஹைட் இருக்க வேண்டும், இங்கெல்லாம் விண்டோஸ்கள் வர வேண்டும், இங்கெல்லாம் டோர்ஸ்கள் வர வேண்டும், அந்த மைன்யூட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்களையும் நோவா எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னபடியே செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய குடும்பத்தை உள்ளே கொண்டு வர என்று சொன்னார், அவருடைய குடும்பத்தை நோவா பேழைக்குள்ளே கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அனிமல்ஸ்களை, கிளீன் அனிமல்ஸ், அன்கிளீன் அனிமல்ஸ் எப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அதுக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படிந்தார். ஃபுட்டை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார், அந்த அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னென்ன ஃபுட் தேவையாக இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் வேதத்தில் நோவாவை குறித்து இந்த சாட்சி இருக்கிறது. நோவா டிட் எவ்ரிதிங் ஜஸ்ட் ஆஸ் காட் கமாண்டட் ஹிம். ஒரு கொஞ்சம் அளவு கூடி ஒரு டைவர்ஷன் கிடையாது, கொஞ்சம் அளவு கூடி ஒரு டிசோபீடியன்ஸ் கிடையாது. சொன்னபடியே நோவா செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அந்த மழை வந்த பின்பு பார்க்கும் பொழுது 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்ந்தது, இரவும் பகலும் மழை பெய்ந்தது.
நோவாவின் குடும்பம் உள்ளே இருந்தது. அனிமல்ஸ், பேர்ட்ஸ்கள் எல்லாத்தையும் நோவா ஆண்டோடைய வார்த்தையின்படி உள்ளே கொண்டு வந்தார். அவங்க எல்லாரும் உள்ளே இருந்தாங்க. பைபிள் சொல்லுதுக்கு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்த பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் சேஸ் தென் த லார்ட் ஷட் ஹிம் இன். ஆண்டவர் தான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணாருங்க. அந்த டோரை க்ளோஸ் பண்ணார். நான் இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது, அதிகாரங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த நாட்களில் எப்படி நடந்திருக்கும் என்று சொல்லி கொஞ்சம் கற்பனை பண்ணியிருக்கிறேங்க. ஒருவேளை நோவா அந்த போட்டு கட்டும்பொழுது ஆண்டவர் பேசின பின்பு அந்த போட்டு கட்ட, அந்த ஷிப்பை கட்ட அவர் போகும்பொழுது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, என்ன பண்ணி நிற்கிற, வாட் ஆர் யூ டூயிங்? அவன் சொல்லியிருப்பான், இப்படியெல்லாம் ஆண்டவர் சொன்னார், மழை வரப்போகுது, உலகம் அழிய போகுது, மனம் திரும்புங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் யாரும் அவனோட பேச்சுக்கு செவியே கொடுக்கலங்க. nobody listened to what Noah had to say. They might have thought he has gone mad. ஒருவேளை அவன் பைத்தியம் பிடிச்சிருக்குது, அவனுக்கு உலகம் அழிய போகுதா, மழை வேற போகுதா, என்னென்னோ பேசுகிறான் என்று சொல்லி அவனை பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அந்த ஷிப்பை, அந்த ஆர்க்கை கட்டும் பொழுது ஒருவேளை சில பேர் வந்துட்டு வேலைக்காக வந்திருப்பாங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுங்களே. ஒரு வேளை நோவா அவங்களுக்கு வேலையும் கொடுத்துருப்பாருங்க, இதெல்லாம் செய்யுங்க என்று சொல்லி. ஆனாலும் அவங்களுக்கு அந்த போட்டுக்குள்ளே, அந்த ஆர்க்குள்ளே வர மனம் கிடையாதுங்க. அந்த மழை ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதல் டைம் மழை அந்த பூமியின் மேல் வரும்பொழுது ஆண்டவர் வந்துட்டு நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் ஆர்க்குள்ளே கொண்டு வந்து விடுகிறார். ஆண்டவர் அந்த டோரை க்ளோஸ் பண்ணுகிறார். மழை பெய்யுதுங்க. கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும், மழை பெஞ்சினே இருக்குதுங்க. அங்கே இருக்கிற எல்லாம் ஜனங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க இப்போ யோசிக்க தொடங்குறாங்க, ஏய் நோவா ஏதோ பேசியிருந்தானே, மழை வரும் ஏதோ சொன்னானே, அவன் சொன்னபடியே ஆயினுக்குதே என்று சொல்லி யோசிச்சிருப்பாங்க. அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் மழை பெஞ்சினே இருந்தால் எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. நம்முடைய நாட்டில் ஒரு மணி நேரம் மழை பெஞ்சா என்னெல்லாம் நடக்குது என்று சொல்லி நமக்கு தெரியும். வீட்டுகளெல்லாம் தண்ணி வந்து விடுகிறது, ரோடுலெல்லாம் தண்ணி வந்து விடுகிறது, எல்லா வண்டிகள்லாம் நின்று விடுகிறது, எதுவுமே மூவ்மெண்ட் ஆக முடிகிறது இல்லை. எவ்வளோ அழிவுகள் உண்டாகி விடுகிறது. ஒரே ஒரு மணி நேரம் மழை பெய்ந்தால் எவ்வளோ அழிவு நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் நம்ம பார்க்கிறோம், மழை பெஞ்சு கொஞ்சம் மழை பெஞ்சினாலே ஃப்ளட்டுகள் வந்து எவ்வளோ அழிவுகள், லட்சக்கணக்கான மக்கள்கள் அழிஞ்சு போகிறாங்க, மரித்து போகிறாங்க, எல்லாத்தையும் எழுந்து போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 40 நாள் மழை, இரவும் பகலும் 40 நாள் மழை எப்படி இருந்திருக்குமே யோசிச்சு பாருங்க. மழை மேலேருந்து மாத்திரம் இல்லை, பூமியிலேருந்து கூட தண்ணீர் மேலே வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த மழை மேலே வர 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 ஜனங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்களா, அழுவ தொடுறாங்க, கத்துறாங்க. ஒரு வேளை வந்துட்டு அந்த பேழையின் இடத்தில் வந்து கதவை தட்டிருப்பாங்க, நோவா நோவா தரு, டோரை தரு, நாங்கள் உள்ளே வரோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுங்க, பிகாஸ் த லார்ட் ஹேட் ஷட் த டோர் ஈவன் நோவா குடன்ட் ஓப்பன். ஆண்டவர் அந்த அந்த வாசலை அடைச்சபடினாலே யாருனாலையும் வாசலை அந்த டோரை திறக்கவே முடியல. என்னுடைய முழு ஸ்டோரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு உலகமானது அழிஞ்சு போயிடுச்சு. எவ்ரிபடி who were outside the ark died. Everybody inside the ark were protected. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த இடத்தில் the obedience of Noah saved the family of Noah. ஆமென். கீழ்ப்படிதல் தான் நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் காப்பாற்றியதுன்னு சொல்லி பார்க்க முடியும். இன்றைக்கு நமக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்குதா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். God speaks to us every day. நிறைய நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய ஃபேவர் என் மேல் இருக்கணும். நான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், யூ cannot earn the favor of God. It's a gift of God. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்ட்டுங்க. ஆனால் அந்த ஃபேவர் நிரந்தரமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த ஃபேவருக்குள் நாம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்தீங்கன்னா அந்த ஃபேவருக்குள் நாம் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஃபார் ஃபேவர் டு பி தேர் இன் அப்பான் அவர் லைஃப், த்ரூ அவுட் அவர் லைஃப், வி மஸ்ட் வாக் in the favor of God every day. When God speaks to us, we must listen to him. When God speaks to us, we must trust him. When God speaks to us, we must obey him wholeheartedly. முழு இருதயத்தோடு கூட அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கணும், நாம் நம்பணும். நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய கிருபை நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த நாளில் கூடி, ஆண்டவரே நான் உம்முடைய கிருபை என் மேல் இருக்கட்டும், உம்முடைய கிருபைக்குள்ள என்னை நடத்துவீராக. Lord, let your favor be there upon my life. Help me to walk in your favor. Hallelujah, hallelujah,
Hallelujah. In the midst of so many wicked people, the Bible says that Noah found grace. Noah found favor in the eyes of the Lord. உலகத்தை நீங்கள் பார்க்கும்போது எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா பாவம் இருக்குது, அக்கிரமம் இருக்கிறது, வயலன்ஸ் இருக்கிறது. முழு உலகமே வயலன்ஸ்னாலையும் விக்கெட்னஸ்னாலையும் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை உன் மேல் இருக்கிறது. God's grace is upon your life. God's favor is upon your life. Will you submit your life to walk in the favor of God? Hallelujah. Will you listen to Him this morning? Will you trust Him this morning? Will you obey Him this morning? Hallelujah. Hallelujah. நீ இந்த மூணு காரியங்கள் செய்தால், I can assure you from God's word that God's favor will be upon your life. God's favor will lift you up. God's favor will open opportunities for you. God's favor will turn all your mourning into dancing. God's favor will bring unexpected miracles in your life. Hallelujah. Hallelujah. ஒரே ஒரு மனிதன் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் முழு மனித குலத்தை ஆண்டவர் காப்பாற்றினார். அந்த நோவாவின் மூலமாக மறுபடியும் மனித குலம் வளர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Through you, not only your family, but the generations can be blessed. Hallelujah. If you are willing to listen to God, if you are willing to trust God, if you are willing to obey God. Hallelujah.